श्रीकृष्णप्रेमी महाप्रभुना विरचितायां श्रीराधिकाविलासचम्पूग्रन्थः अतेकादशोल्लासः। ललितमधुरराधा माधवप्रेमलीलाम् अरसिकषट्चित्ता हन्तके चिन्निनिन्दुः मधुरमपि सुमेध्यं निन्द्यते पक्वमन्नम् जगति खलु मनुष्यैः தீவிரபித்தஜ்வரேன. லலிதமான மதுரமான ராதா கிருஷ்ண லீலையை இந்த ரசம் தெரியாத சிலர் பழித்தனர். பித்த ஜுரம் வந்தவனுக்கு நல்ல விருந்து ருசிக்குமா? நிந்தந்து வாலோக ஜனாஸ்துவந்து க்ஷோதுஞ்ச தத்சம்பிரதி நாவகாஷः முகுந்தலீலாமிருதவர்திதஸ்ய பிரேம பிரவாஹஸ்ய ந சேதுபந்தः. உலகம் கொண்டாடட்டும் அல்லது பழிக்கட்டும், அதை கேட்க நமக்கு அவகாசம் இல்லை. முகுந்தன் லீலையாகிய அமிர்தம் பெருகெடுத்தோடும் பிரேம பிரவாகத்தில் அணை போட்டுவிட யாரால் முடியும்? நூனம் ஹி பிருந்தாவனதுவ்ய பூமௌ கோவிந்த லீலா விமுகோ ந கோபி ஸ்ரீகிருஷ்ண சங்கல்ப ஏவ ஜாதः குப்ஜாயதா கோபி ஜனோ ரசாயா. பிருந்தாவன திவ்ய பூமியில் முகுந்த லீலையை ரசிக்க தெரியாதவன் ஒருவனும் இல்லை. இருந்தாலும் ராமாயணத்தில் குப்ஜை ஏற்பட்டது போல் ஒரு ஜீவன் கிளம்பியது. இது கோவிந்தனின் சங்கல்பமே. இல்லாது போனால் கதையில் ரசம் இராது. லோகாபவாதே பகுலேபயேன ராதாம் கிருஹே கோபவரோருரோத துவ்யாம் சுதாம் தைத்ய கிருதாபிலாஷாம் யதாக்னி மத்யே நிததே முராரிஹி. லோக அப்பவாத பயத்தினால் பானுகோபன் ராதையை வீட்டிலேயே அடைத்து வைத்தான். அது பகவானாகிய விஷ்ணு அமிர்தத்தை படவாக்னியில் ஒளித்து வைத்தது போல் இருந்தது. அலப்த கோவிந்த சமாகமாசா விஸ்லேஷதாபஜ்வர பீடிதா ச அஹர்நிஷம் பாஷ்ப விகீர்ண கண்டா தஸ்தௌ ச நிஸ்வாசமுகி சகீபிஹி. கோவிந்தனை சந்திக்க முடியாமல் விரக தாபத்தினால் அழுத கண்ணீர் கன்னத்தில் வழிய ஸ்ரீராதை பெருமூச்சு விட்டுக்கொண்டு இருந்தாள். க்வச்சேதசதி ரோதிதி க்வச்சன மாதரம் நிந்ததி க்வச்சித் பததி மூர்ச்சதி க்வச்சன தாவதி ராம்யதி கிமேததிதி சிந்தயன் மனசி தந்திரிகான் மந்திரிகா நதர்ஷயதி மாம் சுதாம் சபதி பானுகோபோ கிருஹே. ராதை ஒரு சமயம் சிரிப்பாள், ஒரு சமயம் அழுவாள், ஒரு சமயம் அம்மாவை கூட திட்டி விடுவாள், ஒரு சமயம் மூர்ச்சையாகி விழுவாள், ஒரு சமயம் எழுந்து ஓடுவாள், ஒரு சமயம் அடங்கி கிடப்பாள். இதை கண்ட பானுகோபன் இது என்னவாக இருக்கலாம் என்று சிந்தித்து தாந்திரிகர்களையும் மந்திரிகர்களையும் அழைத்து காட்டினான். பூதநாரி கிரஹீதம் மே சித்தம் கிம் பூத பூஜயா அபூதபூர்வம் கிருஷ்ணஸ்ய கீர்த்தனம் குரு சுஸ்வரம். இதி ராதா முகாம்போஜ நிஸ்ருதம் கிருஷ்ண கீர்த்தனம் பூதார்ச்சகோ பீதபீதஹ ஸ்ருத்வா துத்ராவ பூதவத். பூதனையை கொன்ற கண்ணன் என்னையும் பிடித்து ஆட்டுகிறான். வேறு பூதத்தை ஏன் பூசை போடுகிறாய்? இதற்கு முன் கிடைக்காத கிருஷ்ண கீர்த்தன சுஸ்வரமாகச் செய் என்று ராதையின் முக கமலத்தில் இருந்து கிளம்பிய கிருஷ்ண நாமத்தை கேட்டு அந்த பூசாரி நடுநடுங்கி பூதம் போல் ஓடிவிட்டான். ஸ்ரீகிருஷ்ண பாணிகிரஹணாபிலாஷ
तापज्वरेणैव निपीडितां तां वैद्यस्तु नाडी परिशोधनाय पाणिं गृहीतुं सभयं प्रपेदे. கிருஷ்ண விரகம் என்னும் ஜுவரத்தினால் பாடும் ராதையை நாடி பிடித்து பார்க்க வேண்டி வைத்தியனும் அவளது கையை நாடினான். ந கோபி வேக்தும் மம தீவிரதாபம் சக்னோதி லோகே விஷஜாம்பரோபி ஸ்லேஷ்மஞ்ச பித்தஞ்ச கபஞ்ச வாதம் ஜானாத்யயம் நைவ முகுந்த பக்திம். கபம், வாதம், பித்தம், ஸ்லேஷ்மம் என்னும் இந்த 4 மட்டும் அறிந்த இந்த வைத்தியனுக்கு கிருஷ்ண பக்தியை பற்றி என்ன தெரியும்? ஏவ முக்தோ ராதிகாயா வைத்யோப்யாவிதிதஜ்வரஹ கிருஷ்ணஜ்வரோ அயமித்யுக்த்வா விஜ்வரஸ்வ கிருஹம் யயௌ. ராதை சொன்னதை கேட்டு வைத்தியனும் இந்த ஜுவரம் என்ன என்று தெரியாமல் இது கிருஷ்ண ஜுவரம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு ஓடிவிட்டான். புஷ்பான் யாதாய பாத்ரே பலமபி கலசே பாவனம் வாரிஷீதம் காயந்தி பிரேமவாணி விலசித வனிதா சன்னுதா பக்தியுக்தா கைஷோராம்லான வக்த்ர கலயதி துளசி பூஜனம் பிரார்த்தயந்தி கோவிந்தம் தேஹி நாத மம வர கிருபயா தேவி பாஹீதி ராதா. ராதை புஷ்பம், பழம், தீர்த்த பாத்திரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு அன்புடன் பேசி வரும் தனது தோழிகளுடன் கூடி பாடிக்கொண்டே இளம் வயதிற்கேற்ற அழகிய முகம் உடையவளாய் துளசி தேவியை பூஜித்து கிருஷ்ணனையே தனக்கு பதியாக தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். புஷ்பம் ஹரித்ராமபி குங்குமஞ்ச ஷுங்காந்தரே பக்தியுதா விதாய சம்பூஜயாமாச சகி சமேதா ஸ்ரீ சௌரபேயீம் குலதேவதாம் சா. ராதை தனது சகிகளுடன் கூடி குலதெய்வமான கோமாதாவை மஞ்சள் குங்குமத்தால் கொம்புகளில் நடுவில் அலங்கரித்து மலர்களால் பூஜித்தாள். அத கதா சித்ராதாசானந்தம் கலிந்தஜாஜலே ஸ்நாத்வா கோபேஸ்வராலயம் கத்வா கங்காதரம் மகாதேவம் நத்வா பாத்யம் அர்க்யம் ச ஆச்சமணீயாதீனி தத்வா பஞ்சாமிருதாபிஷேகம் கிருத்வா பிலவார்க்கத்ரோண புஷ்பாணி தாரயித்வா தூபதீப நைவேத்யான் அர்ப்பயித்வா மங்களாராதிகாம் தர்ஷயித்வா சவினயமக்ரதஹ ஸ்தித்வா ஸ்துதிமேவம் சகார. ஒரு நாள் யமுனா தீரம் வந்து தீர்த்தமாடி கோபேஸ்வரர் கோவிலுக்கு வந்து கங்காதரனான மகாதேவனை வணங்கி அவருக்கு அர்க்யம், பாத்யம், ஆச்சமனீயம் தந்து பஞ்சாமிர்தத்தினால் அபிஷேகம் செய்து வில்வம், எருக்கம்பூ, தும்பைப்பூ இவைகளால் அர்ச்சனை செய்து தூப தீப நைவேத்தியம் செய்து மங்களஹாரதி எடுத்து பிறகு வினயத்துடன் கை குவித்து துதி செய்தாள்.